கோவில்பட்டி அருகே மது போதையில் நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் தீயணைப்புத்துறை வாகனம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. எங்கு நடந்தது இந்த சம்பவம்? விரிவாக பார்க்கலாம் வரக்கூடிய குற்ற தொகுப்பில். கோவில்பட்டி அருகே வடக்கு திட்டக்குளத்தை சேர்ந்தவர் 38 வயதான ஜோதி. சங்கரன் கோவிலில் தாய் தந்தையுடன் வசித்து வந்த இவர் கஞ்சா மற்றும் மது பழக்கத்திற்கு அடிமையானவர் என்று கூறப்படுகிறது. சம்பவத்தன்று விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு தனது சொந்த ஊரான வடக்கு திட்டங்களுக்கு சென்ற நிலையில் திடீரென காலை லிங்கம்பட்டி திட்டக்குளம் சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் செல்வோரிடம் தகராறு செய்து கொண்டிருந்தார். இதையடுத்து அந்த பகுதியில் உள்ளவர்கள் போலீசாரிடம் தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார், ஏம்பா ஜோதி, எதுக்குப்பா நல்ல நாள் அதுமா தகராறு செய்யற என்றவாறே அமைதியாக பேசினர். ஆனால் மது போதையில் இருந்த ஜோதியோ அடாவடியாக போலீசார் அணிந்திருந்த ஹெல்மெட்டை எடுத்து தனது தலையில் மாட்டிக்கொண்டு கிடுகிடுவென அங்கிருக்கும் உயரமான தண்ணீர் தொட்டியின் மீது ஏறி நின்று அரசியல் பேச ஆரம்பித்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பொறுமையாக ஜோதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் ஜோதியோ, இங்கிருந்து அந்த வண்டியை எடுக்கல, கல்லெடுத்து அடிச்சு உங்க மண்டைய உடைச்சிருவேன் என்றவாறே போலீசாருக்கே சவால் விட்டு கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் கையில் கிடந்த கல்லை எடுத்து காவலர்கள் மீது வீசி எறிய, இது சரிபட்டு வராது என்றவாறே போலீசார் அவரை கீழே இறக்க முயற்சி செய்தனர். இருப்பினும் தண்ணீர் தொட்டி மேலே அமர்ந்து கொண்டு போலீசாருக்கு போக்கு காட்டியதை பார்த்த சுற்றியிருந்தவர்கள் முகத்தை சுளித்தனர். இந்த நிலையில் ஜோதி சற்று மனநிலை பாதிக்கப்பட்டதாகவும் போலீசார் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இந்த நிலையில் எப்படியோ ஒரு வழியாக போராடி ஜோதியை கீழே இறக்கினர். பெரிய வண்டி வர உங்க அப்பனுக்கு போலீஸே பாட்டு வந்துட்டேன், உங்க தாத்தா போலீஸையும் பாட்டு வந்துட்டா. டேய் வாங்கடா, எந்த கால் வேணும்? இந்த காலா, இந்த காலா, இந்த கையா தரையா? வாடா என்ன விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நன்றாக மது அருந்திவிட்டு போதையில் போலீசாருக்கு போக்கு காட்டி அராஜகத்தில் ஈடுபட்ட ஆசாமியால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.